2017 நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் கேட்டாங்க, ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்துல தங்கிங்க, டெல்லியில ஒரு 15 நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 15 நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்க தமிழகத்திற்கு வாங்க. நாம் என்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில கலைஞர் கருணாநிதி கரெக்ட் சொல்லுவீங்களா? ஆம், தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்வீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளை அப்படி பிரஷர்ல போகணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கா மைக்க நீட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பாக்க. நான் சொல்றேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். 2017 நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் கேட்டாங்க, ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்துல தங்கிங்க, டெல்லியில ஒரு 15 நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 15 நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்க தமிழகத்திற்கு வாங்க. நம் பிரதமர், நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017 நவம்பர்ல கலைஞர் கருணாநிதியுடைய இல்லத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையே அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஓடிட்டு இருக்கு. நாம் என்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில கலைஞர் கருணாநிதி கரெக்ட் சொல்லுவீங்களா? ஆம், தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்வீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி will be a matured பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கும். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவாங்க. எல்லாம் ஏசி ரூம் உட்கார்ந்து விமர்சகர், வலதுசாரி, இடதுசாரி, எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். எப்பொழுதும் கூட்டணியா வராது நீங்க சொல்லுங்க பார்க்க. இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்மளை அப்படி பிரஷர்ல போகணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கா மைக்க நீட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பார்க்க. நான் சொல்றேன். இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இல்லாம இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. அதற்கு அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது. மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களே, நான் சொன்ன அது பெரிய செய்தியாக எனக்கு தெரியும். இதை நான் யோசித்து, ஆழமாக யோசித்து, நிதானித்து, நன்றாக சிந்தனை செய்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க. ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுக்காது. ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தான் தேசிய கட்சி முடிவெடுக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியில இங்க தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் அடிமைகள். இங்க தலைவர்கள் கிடையாது, அடிமைகள்.
1971 எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிடுச்சு. அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது. காரணம், உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இல்ல இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி, அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சக்தியை தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க. பவருக்கு வந்தா இதை விட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும். அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, தொண்டர்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும். மாவட்ட தலைவர் கபிலனை 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி 3 நாளுக்கு பிறகு நான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால்தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை. இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு 5 நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும், காலல் மாறும், சூழல் மாறும், என்னவெல்லாம் நடக்கலாம் சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நான் இல்லை என்று சொல்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது. நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும். அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும். அதற்கான நேரம், அதற்கான காலம். இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க. எப்போ வரும்? 2026 ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது என்று சொந்தங்கள்.